ஆனா குழந்தை முன்னாடி அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு நாம சிரிப்போம்ல, அந்த மாதிரி சிரிக்கலாம்ல. அது நானும் குழந்தைதான் மேடம். ஆனா என்ன, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. வா, இதுதான் மேடம், இதுதான் வேணும். நீங்க இப்படி இருக்கிறதா என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். வெற்றி, சமீப காலமா உங்களை ஒரு மாசா பாத்துட்டுனா, அதனால இந்த மாதிரி சோகமா பார்க்க எனக்கு பிடிக்கல மேம். இன்னொரு மாதிரி போர் அடிக்குது மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே? மேடம், உங்களை நான் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்க மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு தெரியுமா? மேடம், உங்களை நான் உயிருக்கு உயிரா. கூல் கூல். நீங்க தான் என் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. நான் உங்களை லவ் பண்ணுவேன்ல, அதத்தான் சொன்னேன் மேடம். வெற்றி, நீங்க மனசளவுல நல்லவர் தான், அத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரல. மனைவி மனசை எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. நான் என்ன மேடம் 10 கல்யாணம் பண்ணி இப்ப 11வது கல்யாணமா பண்ணிருக்கேன். எனக்கு நடந்தது ஒரே கல்யாணம், ஒரே வாழ்க்கை. நான் விழுந்து விழுந்து கத்துக்கிறேன் மேடம். ஓ, கத்துக்கோங்க. ஆனா கத்துக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? அப்படி இல்ல மேடம், பொது வெளியில என்ன உங்க புருஷனா ஏத்துக்கிறீங்க தானே? வெற்றி, வெளியில மத்தவங்கள விட்டு கொடுக்காம பேசுறது வேற, மனசளவுல ஏத்துக்கிறது வேற. அந்த இடத்துக்கு நீங்க இன்னும் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா சரி பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க நார்மல் ஆயிட்டீங்கல்ல? நார்மல் ஆயிதானே ஆகணும். தினம் தினம் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் மனசுல ஏத்துக்கிட்டா முன்னாடி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எதுக்கு வெற்றி, எதுக்கு என் பின்னாடி இப்படி வந்துட்டு இருக்கீங்க? என்ன மேம், நான் உங்களை ஈவ் டீசிங் பண்ணவா வரேன்? நான் உங்க புருஷன். ஒரு பொண்டாட்டி பின்னாடி ஒரு புருஷன் வரக்கூடாதா? வெற்றி, இப்படி பண்ணா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மேடம், ஒன்னும் நினைக்க மாட்டாங்க மேடம். என்ன பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணவே தெரியாத அப்பாவின்னு நினைப்பாங்க மேடம். நீங்க முறைச்சாலும் அதுதானே உண்மை. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக காலங்காத்தாலேயே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா ரோஜா பூவெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மேம். இது ஃப்ரெஷ் ரோஸ். மேடம், இந்த ரோஸ் உங்க காலில் விழுந்து சல்யூட் பண்ணி. கதிரு, டேய் கதிரு. என்னங்க கதிரு? அப்பா இந்தாங்க. சொல்லுங்கப்பா. என்னடா இன்னைக்கு ப்ரோகிராம்? அப்பா, போன ஆட்சியில கட்டின பழைய பஞ்சாயத்து பில்டிங்க அது இன்னைக்கு நீங்க தான் ஓபன் பண்ணி வைக்க போறீங்க. ஆட்சியே மாறிடுச்சு. இன்னும் என்னடா அவங்க போன ஆட்சியில கட்டின பில்டிங், அது நம்ம ஆட்சியில கட்டினது. புரியுதா? சரிங்கப்பா. ஈஸ்வரமூர்த்தி ஐயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஐயா இருக்காங்களாம்மா? இருக்காரு. ஐயாவை பார்க்கணும். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் அழைச்சிட்டு வரேன். உட்காருங்க. இதெல்லாம் அரசியல்டா, எப்போதான் தெரிஞ்சுக்க புரியும். சாரிப்பா. சாரி ஒன்னு சொல்லிக்கிட்டு. மாமா,
ம், உங்களை பாக்குறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. ம். சிவலிங்கத்துக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்கய்யா. உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னாரு. ஆ, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்யா. ஆ, நல்ல விஷயம். சிறப்பு விருந்தினரா உங்க பேரு தான்யா பத்திரிக்கையில போட்டிருக்கோம். உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும். ம், ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துல நீங்க தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணுங்க ஐயா. நான் ஊர்ல இருந்தா நிச்சயமா வந்து சேர்ந்துருவேன். ஒருவேளை டெல்லி கிளிக்கு போறதா இருந்தா எனக்கு பதிலா என் மனைவி வருவா. அபிராமி, வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா? சரிங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அபிராமி, பத்திரிக்கை வாங்கிட்டு பணம் வச்சு கொடுத்துரு. சரிங்க. கதிர், போலாமா? ம், வரமா? சரிங்க ஐயா. மீனா, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சரிங்க அத்தை. இதோ வரேருங்க. சரிங்கம்மா. போ. ஏங்கா, இந்த குடும்பம் தான் 2 ஆயிடுச்சு. நம்ம எதுக்கும் வெற்றி தம்பிக்கு தனியா ஒரு பத்திரிக்கை கொடுத்துருவோமா?